ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம சந்தன கட்ட ராஷ்மிகா மந்தனா. ஆகா, மைக்க பிடிச்சி செம்மையாக பேசுது, ஆனால் கீழே 2 வாழைத்தண்டு வளவளன்னு தெரியுது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள். வயசோ 18, பார்க்குறதுக்கு செம எல்லாம் மொட்டு. வேற யாரு, நம்ம அனிகா சிட்டு தான். பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள். அட, அசினை யாரா பாலை வச்சு இப்படி பாலை தாக்குறது? எல்லாரும் முன்னாடி பெரிய பால் வச்சுருந்தா, நம்ம செல்லக்குட்டி முன்னாடி சிறுசாக வச்சுட்டு பின்னாடி 2 பெரிய பேஸ்கெட் பாலே வச்சுருக்கு. பாருங்கள். யாரோ செல்லத்தோட இந்த ஸ்ட்ராபெரி உதடு கிடைச்சிருக்கும் போல கடிச்சு இழுத்துட்டாங்க போல. செல்லம் ரொம்பவே சோகமா இருக்கு பாருங்க. ரீசெண்டா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம மஹிமா செல்லம் வந்துச்சு. செல்லம் சும்மா கும்முன்னு வந்து தன்னோட மேங்கோவை காட்டிக்கிட்டு இருக்கு. அட, மேங்கோ இல்லைங்க, அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. பாருங்க நீங்களே, போஸ்டருக்கு பின்னாடி 2 பெரிய இளநியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இளநீ சைஸ் இருக்குமோ? பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சும்மா பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து நின்னாங்க நம்ம சுருதி செல்லம் வந்தால் சும்மாவா, சும்மா தெறிக்க விட்டுருக்கு பாருங்க. சைடு வியூவில் ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டின நம்ம செல்லம் ஃப்ரண்ட் வியூவில் தன்னோட மேங்கோ 2ஐயும் சும்மா தெறிக்க விட்டுருக்கு. மேங்கோவா அதை விட பெருசாக இருக்கும் போலயே. சும்மா குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குல்ல. அட, நான் கீர்த்தி செல்லத்தோட லிப்ஸை பார்த்து சொன்னேன், நீங்கள் வேறு எதையும் பார்த்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஆனால் இப்போ லிப்ஸை பார்த்து சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா பாவனா செல்லத்துக்கு சும்மா பலே பெருசாக இருக்குது பாருங்கள் நீங்களே. பூஜா செல்லத்தோட அந்த க்யூட்டான சிரிப்பை பார்க்குறதா, இல்லை ஹாட்டான அந்த தொடையை பார்க்குறதா, அதுவும் டார்க் சாக்லேட் மாதிரி இருக்க அந்த தொடையை பார்க்குறதா, நீங்களே சொல்லுங்கள். ஒரு காலத்தில் ஹோம்லி லுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா வர்ற ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் செம்ம ஹாட்டாக, அதுவும் இந்த இடுப்பு மடிப்பை காட்டி எப்படி உசுப்பேற்றுது பாருங்கள். என்னடா நான் அழகாக சிரிக்கிறேன், என் இடுப்பை பார்த்துக்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செல்லம் ரொம்பவே கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தர்ஷா குப்தா நேம தாராள குப்தானே மாற்றிடலாம் போல. ஏன்னா இப்போலாம் ரொம்பவே தாராளமாக தரிசனம் காட்டி ரசிகர்களை கிளுகிழுப்பு ஏற்படுத்துகிறாங்க. சைடு வீல பாருங்கள், பின்னாடி ஒரு ராக்கெட்டு, முன்னாடி ஒரு ராக்கெட்டு. வயசு 20 தாண்டி இருக்கு, ஆனால் அதுக்குள்ள ஆன்டி மாதிரி ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்டுருவாங்களோ என்னமோ நினச்சி நம்ம சிவானி வெறித்தனமாக ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாமே நல்லா தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். சிவானி என்னமோ குடித்தது ஆரஞ்சு ஜூஸ் தான், ஆனால் இங்கே ஸ்ட்ராபெரி ஜூஸே கண்ணுக்கு தெரியுது. ஆமாங்க, 2 லிப்பையும் பாருங்கள், சும்மா 1/2 லிட்டரு தேரும் போல். அட, ஸ்ட்ராபெரி ஜூஸை பற்றி பேசிட்டு இருக்கும்போது மேங்கோ ஜூஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரசிகர்களை எங்கே வைக்கிற மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு சும்மா ராக்கெட்டை காட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஐஸ்வர்யா செல்லம். இப்போல்லாம் கீர்த்தி சுரேஷ் சும்மாவே இருக்கிறதில்ல வீட்டில். இந்த மாதிரி சும்மா குத்தாட்டம் கிளுகிழுப்பு ஆடி ரசிகர்களை கிறங்கடிக்குது. அதில் மேங்கோ அங்கிட்ட இங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக சைரன் ஆடியோ லஞ்சுக்கு வந்தால் நம்ம செல்லக்குட்டி சும்மா செம்மையாக ஒரு காஸ்டியூமில் வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், கையை எப்படா தூக்கம், அக்கில் எப்படா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆனந்தமாக இருந்தாங்க. ஆனால் வேறு லெவலில் இடுப்பையும் காட்டி ரசிகர்களை உசுப்பேற்றி விட்டுருக்கு. ஒரு காலத்தில் நம்ம காட்டாத கிளாமரா இப்போ இவளுக காட்டுறாளுங்க. ஆட, சரி காட்டினா காட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நயன்தாராவோட பழைய கிளிப்பை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, அட இப்போ நான் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி 2 பாலையும் சும்மா தினுசாக காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம நயன் செல்லக்குட்டி. நீங்களே பாருங்கள். நிவேதா செல்லத்தை பாருங்கள், அப்படியே சைனிங்காக மெழுகு பொம்மை மாதிரி இருக்காடா. அந்த க்யூட்டாக இருக்க லிப்ஸை பார்க்குறதா, இல்லை 2 முரட்டுத்தனமான முயல் இருக்கே அதை பார்க்குறதா, நீங்களே சொல்லுங்கள். யார் அது ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா தகன்னு தேவதை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு யார், நம்ம அஞ்சனா தான். அட, சைரன் ஆடியோ லஞ்சுக்கு ஹீரோயினோட செம்ம கிளாமராக வந்திருந்தது யாருன்னு பார்த்தா அதை ஹோஸ்ட் பண்ண நம்ம விஜய் அஞ்சனா தான். நீங்களே பாருங்கள், இப்படி சும்மா கிளுகிழுப்பாக வந்து கையை தூக்கி அக்கில் காட்டும் போது, அடடா அக்கில் பார்க்குறதா, அந்த பளபளன்னு இருக்க அந்த மேங்கோவை பார்க்குறதா, இல்லை சும்மா தகன்னு இருக்க அந்த லிப்ஸை பார்க்குறதான்னு சொல்லி ரசிகர்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு செம்மையாக வந்துருந்துச்சு செல்லக்குட்டி. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கீர்த்தி செட்டிக்கு என்னடா இது உதடு மட்டும்தான் பெருசு, மற்றதெல்லாம் சிறுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏக்கத்தோட பார்க்குறாங்க. ஏன்னா சைடு வியூவில் நிற்கும் போது கூட பெருசாக தெரியலையே, மேங்கோ சிறுசாக தான் இருக்கோ இன்னமும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துருக்காங்க. அட, மேங்கோனா என்னைய பாருங்க, நான் தாங்க சும்மா 20 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் சும்மா எம்மாம் பெருசாக வளர்த்து வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம செல்லக்குட்டி அனிக்கா காட்டிக்கிட்டு இருக்கு. அட, எல்லாரும் காட்டினா நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லி நம்ம மிருனால் தாக்கூர் செல்லம் ரீசெண்டாக காட்டின ஃபோட்டோ தான் இது. நீங்களே பாருங்கள், சைடு வியூவில் நம்ம செல்லத்தோட மேங்கோ நல்லாவே தெரியுது. அட, இது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது மேங்கோ மாதிரியா இருக்குது, அப்படியே பால் பணியார மாதிரி பளபளன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கண்ணு வாங்காமல் மிருனால் தாக்கூர் செல்லத்தோட அந்த பளபளன்னு இருக்க பால் பணியாரத்தை தான் பார்க்குறாங்க. இந்த வீடியோவில் எந்த ஹீரோயினோட தரிசனம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.